ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பீட்ரூட் வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பாதி பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக அரை கப் அளவுக்கு இருந்துச்சு. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்லேயே நீங்கள் வேக வச்சுக்கலாம், இல்லை கடாயிலேயே சேர்த்து கூட வேக வைக்கிறதா இருந்தால் கூட வேக வச்சுக்கலாம். நல்ல பீட்ரூட் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். பீட்ரூட்ல தண்ணி கொஞ்சமா இருந்தா அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை பிடிக்காதவங்க தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி வாசனை இருக்க எண்ணெய் எடுக்காதீங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம பீட்ரூட்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால 1-2 அரைப்படாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வடிகட்டிலே நின்றுக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால ஸ்நாக்ஸ் நல்ல ஃப்ளஃபியாக வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவெல்லாம் நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும். கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தண்ணி ஆயிரும். அப்புறம் நீங்கள் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அளவுகளை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் எல்லா குழியிலையும் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டோம்னா நம்ம வெந்து எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு குழியிலையும் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டே பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்தக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இட்லி தட்டுக்கு மாவு கரெக்டாக இருந்தது. இப்போது நம்ம எல்லா குழியிலையும் மாவு சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த வகையான நட்ஸ் வேணாலும் நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம். இப்போ தட்டை லைட்டாக தட்டி கொடுத்துட்டு இதை நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மீடியமான தீயில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது வெந்தால் போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு லைட்டான ஒரு எல்லோ கலர் மாதிரி மாறிடும். இப்போ நம்ம டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. நான் வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும். அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கேக் மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இனிப்புடைய அளவு பார்த்தீங்கன்னா கம்மியான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.